நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்திய முஸ்லிம்கள் சமூக புறக்கணிப்பு, பொருளாதார புறக்கணிப்பு, கல்வி மற்றும் அடிப்படை தேவைகள் ஆகியவற்றில் திட்டமிட்டே புறக்கணிக்கப்படுகின்றார்கள். இதையெல்லாம் விட பாசிச சக்திகளான RSS மற்றும் அதன் கூடாரங்களால் இந்நாட்டில் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவது கொஞ்ச நஞ்சமல்ல. பாகல்பூர், மும்பை, சூரத், மீரட், குஜராத், கோவை என முஸ்லிம்களுக்கு எதிரான படுகொலைகள் ஏராளம் நடத்தப்பட்டது. முஸ்லிம்களின் வணக்க ஸ்தலங்கள் தகர்க்கப்பட்டது. நமது சமூகத்தினரின் கடைகள் சூறையாடப்பட்டது. இந்த சூழ்நிலையில் முஸ்லிம்களின் கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு அவர்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியலில் முஸ்லிம்களை மேம்படுத்த வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தில் சுயநலமில்லாத கட்டுப்பாடுகளை கொண்ட உறுப்பினர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று தேசிய அளவில் மிக பெரும் இயக்கமாக உருவெடுத்திருக்கிறது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த நூற்றாண்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். உலகமே உற்று நோக்கி பார்க்கின்ற மிக தெளிவான செயல் திட்டங்கள் கொண்டு செயல்படுகின்ற மாபெரும் மக்கள் இயக்கம். பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைக்கான போராட்டத்தையும் சமூக மேம்பாட்டையும் முன்னிறுத்தி நமது செயல்பாடுகள் அமைந்துள்ளது. சமூக மேம்பாட்டு பணிகள். ஸ்கூல் சலோ, பள்ளி செல்வோம். பள்ளி செல்வோம் திட்டத்தின் மூலம் கல்வி அறிவு குறித்து கணக்கெடுப்பு நடத்துதல், இடைநிறுத்தம் செய்யப்பட்ட மாணவர்களை கண்டறிந்து பள்ளியில் சேர்த்தல், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான வழிகாட்டுதல் முகாம்கள் நடத்துதல், கல்வி விழிப்புணர்வு பேரணிகள் நடத்துதல், மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்கள் வழங்குதல் போன்றவை செயல்படுத்தப்படுகிறது. இந்த வருடம் இந்த திட்டத்தின் மூலம் 1,13,283 குழந்தைகளுக்கு 3,39,84,900 மதிப்பிலான கல்வி உபகரணங்கள் இந்தியா முழுவதும் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் கடந்த வருடம் இடைநிறுத்தம் செய்யப்பட்ட 44 மாணவர்கள் நமது முயற்சியால் மீண்டும் பள்ளியில் சேர்க்கப்பட்டனர். கல்வி உதவித்தொகை. உயர்கல்வி படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. கடந்த வருடம் இந்தியா முழுவதும் 2,150 மாணவர்களுக்கு 97,25,250 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகையும், தமிழகம் முழுவதும் 154 மாணவர்களுக்கு 10 லட்சம் மதிப்பிலான உதவித்தொகையும் வழங்கப்பட்டது. இதுவல்லாது மாவட்ட அளவில் 2029 மாணவர்களுக்கு 9,45,555 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகையும் வழங்கப்பட்டது. சர்வ சிக்ஷா கிராம். கல்வி அறிவில் பின்தங்கியுள்ள கிராமங்களை கண்டறிந்து அவற்றை தத்தெடுத்து அதில் கல்வி விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துதல், மருத்துவ முகாம்கள் நடத்துதல், இலவச டியூஷன் சென்டர்கள் நடத்துதல், அரசின் திட்டங்கள் மக்களை அடையச் செய்தல், அனைத்து குழந்தைகளுக்கும் அடிப்படை கல்வி கிடைக்கச் செய்தல் போன்றவை இத்திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் இதுவரை 5 கிராமங்களில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. சிறுதொழில்களுக்கான கடன் உதவித்தொகை. சமூகத்தில் பின்தங்கியுள்ள சிறுதொழில் செய்யும் நபர்களுக்கு அவர்களின் தொழிலை மேம்படுத்துவதற்காக உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மட்டும் 63 நபர்களுக்கு 7,50,000 ரூபாய் மதிப்பில் சிறுதொழில் கடன் உதவி வழங்கப்பட்டது. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்கும் திட்டத்தின் மூலம் மானாமதுரை பர்மா காலனியில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பில்
10 வீடுகள் கட்டும் பணியும் தொடங்கப்பட்டுள்ளது. இதுபோன்றே குடிநீர் இல்லாத பகுதிகளை கண்டறிந்து குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல், ஏழை பெண்களின் முன்னேற்றத்திற்காக இலவச தையல் பயிற்சி வகுப்புகள் நடத்துதல், ஏழை பெண்களுக்கு திருமண உதவிகள் வழங்குதல் போன்றவற்றை செய்து வருகின்றோம். மருத்துவ உதவிகள். கடந்த வருடம் மட்டும் நாம் நடத்திய 60 மருத்துவ முகாம்களில் 41,009 நபர்கள் பயனடைந்துள்ளனர். மேலும் மருத்துவ உதவியாக 410 நபர்களுக்கு ரூபாய் 8,25,150 வழங்கப்பட்டுள்ளது. பாப்புலர் ஃப்ரண்ட் பிளட் டோனர்ஸ் ஃபோரம். இதன் மூலம் கடந்த ஒரு வருடம் மட்டும் 1097 நபர்களுக்கு இரத்த தானம் செய்யப்பட்டுள்ளது. சமூகத்தை பயிற்றுவித்தல். இஸ்லாமிய விழிப்புணர்வு முகாம்கள், தன்னம்பிக்கை வழிகாட்டி முகாம்கள், பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு முகாம்கள், மாணவர்களுக்கான வழிகாட்டி முகாம்கள், பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள் ஆகியவற்றின் வாயிலாக சமூகத்தை பயிற்றுவித்து வருகின்றோம். ஆரோக்கியமான மக்கள், வலிமையான தேசம். மாறிவரும் கால சூழ்நிலையில் மக்களின் ஆரோக்கியம் குறித்தான விழிப்புணர்வு இன்று அவசியமாகிறது. இதை கருத்தில் கொண்டு தேசிய அளவில் ஹெல்தி பீப்புள் ஹெல்தி நேஷன், ஆரோக்கியமான மக்கள் வலிமையான தேசம், இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வருடமும் நாம் நடத்தி வருகின்றோம். போராட்டங்கள். UAPA எதிர்ப்பு போராட்டம். சட்டவிரோத நடவடிக்கைகள். தடுப்புச் சட்டமான UAPAவை திரும்ப பெற வலியுறுத்தி UAPA எதிர்ப்பு மக்கள் இயக்கத்துடன் இணைந்து பல்வேறு பிரச்சாரங்களையும் போராட்டங்களையும் நடத்தியுள்ளோம். எகிப்தில் இராணுவத்தினரால் நடத்தப்பட்ட ஜனநாயக விரோத ஆட்சி கவிழ்ப்பிற்கு எதிராக நாடு தழுவிய அளவில் போராட்டங்கள் நடைபெற்றது. இலங்கை தமிழர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்றது. போடோ தீவிரவாதிகளால் அஸ்ஸாமில் நிகழ்த்தப்பட்ட இன வன்முறைகளுக்கு எதிரான போராட்டம் நடைபெற்றது. சிறை நிரப்பும் போராட்டம். தமிழகம் முழுவதும் அப்பாவி முஸ்லிம் இளைஞர்கள் தமிழக காவல்துறையால் விசாரணை என்ற பெயரில் வேட்டையாடப்பட்ட போது அநீதிக்குள்ளாக்கப்படும் முஸ்லிம்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்து பொய் வழக்கு, சித்திரவதை, தீவிரவாத முத்திரை, கருப்புச் சட்டம் என தொடரும் மனித உரிமை மீறல்களை கண்டித்து செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை தொடர் பிரச்சாரங்களை நடத்தினோம். இதன் தொடர்ச்சியாக அக்டோபர் 6 அன்று சென்னை மற்றும் மதுரையில் மாபெரும் சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்தினோம். முஸ்லிம்கள் மீது பொய் வழக்கு போடாதே போடாதே. அவ்வப்போது நடக்கும் அநியாயங்களுக்கு எதிராகவும் நம்முடைய போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். விழிப்புணர்வு பிரச்சாரம். பாசிச எதிர்ப்பு பிரச்சாரம். சங்க பரிவார அமைப்புகளின் அரசியல் வடிவமான பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கால் ஊன்ற பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட போது அதன் உண்மை வடிவமான மதவாதம், ஊழல், போலி தேசியவாதம் போன்றவற்றை தோலுரித்து காட்டும் விதமாக கடந்த ஜனவரி முதல் ஏப்ரல் வரை மாநிலம் தழுவிய அளவில் பிரச்சாரங்களை மேற்கொண்டோம். இப்பிரச்சாரத்தால் நம் மீது பல வழக்குகள் போடப்பட்டது. பாபரி மஸ்ஜித் மீட்பும் பாசிச எதிர்ப்பும் ஒரு தேசிய கடமை. ஒவ்வொரு வருடமும் பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட தினமான டிசம்பர் 6 அன்று
மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் தேசம் முழுவதும் பல்வேறு பிரச்சாரங்களை நடத்தி வருகின்றோம். இந்த வருடம் வரலாற்றின் வெளிச்சத்தில் பாபரி மஸ்ஜித் என்ற ஆவணப்படத்தை வெளியிட்டோம். பாப்புலர் ஃப்ரண்ட் தினம். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்ட தினமான பிப்ரவரி 17ஆம் தேதியை பாப்புலர் ஃப்ரண்ட் தினமாக இந்தியா முழுவதும் மக்களின் உரிமைகளுக்காக ஒன்றிணைவோம் என்ற முழக்கத்தோடு கொடியேற்று நிகழ்ச்சி, நலத்திட்ட உதவிகள், அணிவகுப்புடன் கூடிய ஒற்றுமை பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தினோம். ராமநாதபுரத்தில் நாம் நடத்திய யூனிட்டி மார்ச்சில் காவல்துறை திட்டமிட்டு நடத்த விடாமல் சூழ்ச்சி செய்து தடியடி நடத்தியது. இதை கண்டித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தினோம். மேலும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றோம். ഒരു നിയമവിരോധമായ ഒരു നിയമത്തിന് എതിരായ ഒരു പ്രവർത്തനവും പോപ്പുലർ ഫ്രണ്ട് ഓഫ് ഇന്ത്യയുടെ 25 വർഷത്തെ ചരിത്രത്തിൽ നാം ചെയ്തിട്ടില്ല എന്നുള്ളത് സംഘടന മനസ്സിലാക്കിയവർക്ക് മനസ്സിലാകാം. ഇതിന്റെ ഇന്ത്യയുടെ ചരിത്രം എഴുതുന്നവർക്ക് അത് മനസ്സിലായി കാണും. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய இந்த போராட்டம் சமூகத்தினுடைய உயிர். புரிந்து கொள்ளுங்கள், குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பு காவி பயங்கரவாதத்தை பகிரங்கமாக சொல்வதற்கு தயங்கிக் கொண்டிருந்த நிலையிலே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தேசம் முழுவதும் ஏற்படுத்திய பிரச்சாரம் சமூகத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. பாராளுமன்றத்திலும் ஒழிந்தது காவி பயங்கரவாதம் என்ற வார்த்தை, நாடாளுமன்றத்திலும் ஒழிந்தது காவி பயங்கரவாதம் என்ற வார்த்தை. ஆதாரம் இல்லாமல் கைது செய்யாதீர்கள் என்று உள்துறை அமைச்சர் சொன்னார். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக சொல்லுகிறோம், ஆதாரத்தை நீங்களாக ஏற்படுத்தி கைது செய்யாதீர்கள் என்ற செய்தியை இந்த தருணத்திலே நான் பதிய வைக்கின்றேன். நிவாரணப் பணிகள். முசஃபர் நகரில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் பெருமளவில் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டது. இவை கலவரத்தால் பல வகையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. நமது நிவாரணப் பணிகள் மூலமாக 3775 குடும்பங்கள் பயனடைந்துள்ளார்கள். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்ட உதவிகளை செய்திட முசஃபர் நகரிலேயே தனிக்குழு அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. அஸ்ஸாம் மாநிலம் கொக்ரஜார் பகுதியில் போடோ தீவிரவாதிகளின் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீவிர நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் தொண்டர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். சுதந்திர தின கொண்டாட்டம். சுதந்திர போராட்ட தியாகங்களை மக்களுக்கு நினைவூட்டவும், சுதந்திர சிந்தனைகளை மக்களுக்கு ஏற்படுத்தவும் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 15 அன்று கொடியேற்றுதல், உறுதிமொழி எடுத்தல், பொதுக்கூட்டம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம். இந்த வருடம் சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு தடை விதித்தது காவல்துறை. இதை கண்டித்து தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களையும் சக்திப்படுத்துவதன் மூலமே இந்தியாவை வல்லரசாக மாற்ற முடியும். இன்று இந்தியாவில்
மிகவும் பின்தங்கியுள்ள முஸ்லிம் சமூகத்தை சக்திப்படுத்துவது காலத்தின் கட்டாயம். அதை செயல்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா டோட்டல் முஸ்லிம் எம்பவர்மெண்ட் என அழைக்கிறது. இதன் மூலம் அனைத்து மக்களுக்கும் சமநீதி கிடைக்கக்கூடிய புதிய இந்தியாவை கட்டி எழுப்ப முடியும். இந்த பயணத்தை நயா காரவான், நயா ஹிந்துஸ்தான், புதிய பாதையில் புதிய இந்தியா என்ற முழக்கத்தோடு செயல்படுத்தி வருகின்றோம். என் அருமை சமுதாய சொந்தங்களே, முஸ்லிம் சமூகத்தின் முன்னேற்றத்தையும் நீதிக்கான போராட்டத்தையும் முன்னிறுத்தி அனைத்து வளங்களையும் தளங்களையும் பயன்படுத்தி இந்திய சமூக களத்தில் சாட்சி பகர்ந்து கொண்டிருக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் பணிகள் மென்மேலும் சிறப்பான முறையில் நடைபெற்றிட தங்களது ஆதரவையும் உதவியையும் எங்களுக்கு அளித்து முஸ்லிம் சமூகத்தை சக்திப்படுத்த வேண்டும் என்ற உன்னத இலக்கை அடைவதற்காக வேண்டி துஆ செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு அழகான முறையில் அல்லாஹ்வுக்காக கடன் கொடுப்பவர் யார்? அதை அவன் அவர்களுக்கு அநேக மடங்கு அதிகரிக்கும்படி செய்வான். அல்லாஹ் பொருளை சிலருக்கு சுருக்கியும் பிடிப்பான், சிலருக்கு பெருக்கியும் கொடுப்பான். அன்றி அவனிடமே நீங்கள் மீண்டும் கொண்டு வரப்படுவீர்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, புதிய எண் 184, பழைய எண் 229, 2வது மாடி, லிங்கிச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 600100.